தவறு செய்தவன் உலாவிக் கொண்டிருக்கிறான், தட்டி கேட்டவன் சிறையிலே இருக்கிறான். இதுதான் திராவிட மாடலுடைய அரசாட்சி. கசாப்பு கடைக்காரனிடத்தும் கருணையை எதிர்பார்க்கலாம். திமுக போய் சட்டம் ஒழுங்கை எப்படி காப்பாற்ற வேண்டியது பெட்டிஷன் கொடுத்தா நடக்குமா? நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள். அது தெரிந்துதான் இங்க பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். நடவடிக்கை எப்படி எடுக்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும். இதெல்லாம் சும்மா அவங்க திமுக மேடையில் பேசுற வசனம்ல. நாங்க இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பேசிய பேச்சை தவறாக, அவதூறாக, மோசமாக, அன்பார்லிமெண்ட்ரி என்று சொல்வார்கள். சாதாரண மக்கள் கூட பேசாத அந்த பேச்சை குழாயடி சண்டையிலே, தெருச்சண்டையிலே கூட அந்த பேச்சு பேசினால் அதற்காக கைகலப்பு வரும், அடிதடி நடக்கும். அப்படிப்பட்ட வார்த்தையை இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் மீது 2G புகழ் ராஜா அவருடைய தரம் என்ன என்பதை சொல்லுகின்ற வகையில அவருடைய பின்புலம் ஆளுகின்ற அதிகார வர்க்கம், அறிவில்லா ஆலயத்தினுடைய அத்தனை பேரும் அவருடைய பின்னாலே இருக்கிறார் என்கின்ற அகம்பாவத்தின் காரணமாக உள்துறை அமைச்சரை அவர் மிக தரக்குறைவாக பேசியதை கண்டித்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர் மீது வழக்கு போட வேண்டும் என்று சொல்லி கோவை மாநகர போலீஸ் கமிஷனர் அவரிடம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பிலே நாங்கள் புகார் மனு ஒன்றை அளித்திருக்கிறோம். அதற்கான நடவடிக்கை அவர் எடுக்க வேண்டும் என கோரி இங்கே வந்திருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் இதே மாதிரியாக எல்லா கமிஷனரேட்டிலையும் இந்த புகாரை அளித்து கொண்டிருக்கிறோம். இதே மாதிரி புகார்கள் அகில இந்திய அளவிலேயும் பல மாநிலங்களிலே கொடுக்கப்பட்டு வருகிறது. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு சாதாரண மனிதனுக்கு உண்டான தரமும் மரியாதையும் இல்லாமல் பேசியது கண்டிக்கத்தக்கது. இதே மாதிரி மனுஸ்மிருதி பற்றி அவர் பேசி இந்துக்களுடைய மனதை ஏற்கனவே காயப்படுத்தி இருக்கிறார். அதற்காக அவரை கண்டித்து கோவையினுடைய முன்னாள் மாவட்ட தலைவர் பாலாஜி உத்தமராமசாமி அவருடைய தலைமையிலே பாரதிய ஜனதா கட்சி மாநகர மாவட்டம் ஆர்ப்பாட்டம் செய்ததற்கு அவரை பிடித்து சிறையிலே அடைத்து 2 மாத காலங்கள் சிறையிலிருந்து வெளியே வந்திருக்கிறார். தவறு செய்தவன் உலாவிக் கொண்டிருக்கிறான், தட்டி கேட்டவன் சிறையிலே இருக்கிறான். இதுதான் திராவிட மாடலுடைய அரசாட்சி. இதை கண்டித்து தான் இன்றைக்கு புகார் மனு அளித்திருக்கிறோம். தொடர்ந்து திமுக இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொரு நாள் சுவர்த்தா பண்ணிட்டு இருக்காங்க. இது தகுந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கப்படுதா? இல்லை நீங்க படிச்சு கொடுக்குறீங்க, இந்த மாதிரி நிறைய இடத்துல கொடுக்குறாங்க. முன்னாடியே நிறைய நடந்திருக்கு. நம்ம தெருக்கள்லையும் நம்மளுடைய குடும்பங்கள்லையும் ஒரு வழக்கு, பேச்சு வழக்கு இருக்கிறது. கசாப்பு கடைக்காரனிடத்தும் கருணையை எதிர்பார்க்கலாம். திமுக போய் சட்டம் ஒழுங்கை எப்படி காப்பாற்ற வேண்டியது பெட்டிஷன் கொடுத்தா நடக்குமா? சட்டத்தையும் ஒழுங்கையும் சீர்குலைப்பவர்கள், குடும்பாட்சி நடத்துபவர்கள், அவர்கள்ட்ட எப்படி நடக்கும்? எங்களுடைய பல காரியகர்த்தர்கள், உறுப்பினர்கள் மாநிலம் முழுவதுமாக இதுவரை 180 பேர் மீது ஃபேஸ்புக்கில் சாதாரணமான கமெண்ட் போட்டதுக்கே சகித்து கொள்ள முடியாத திமுக காரர்கள் வழக்கு போட்டு உள்ளே தள்ளி 15 நாள்ல இருந்து 3 மாசம் இருந்து அப்புறம் பெயில் போட்டு எடுத்து வெளியே வந்திருக்கோம். அதனால இப்படி அவர்களை சாதாரண வார்த்தை கொண்டு பேசுகின்ற போதே அல்லது சட்டத்திற்கு உட்பட்டு பேசுகின்ற போதே அதை தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள் ஆட்சி அதிகாரம் தங்களிடம் இருப்பதாலே எங்கள் மீது வழக்கு தொடுக்கிறார்கள். சட்டத்திற்கு புறம்பாக இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சரை பேசிய பாராளுமன்ற உறுப்பினரை சட்டத்திற்கு உள்ளே கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறதற்கு என்ன நடவடிக்கை எடுப்பார்கள்? நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள். அது தெரிந்துதான் இங்க பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். நடவடிக்கை எப்படி எடுக்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும். இதெல்லாம் சும்மா அவங்க திமுக மேடையில் பேசுற வசனம்ல. நாங்க அதனால விரைவில் பார்ப்போம்.